ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 23 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பொன்னி வந்து சக்தி இறக்கி விட்டுட்டு போகும்போது, பொன்னி வந்து சக்தி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பிரீத்தி கிட்ட இதை பத்தி பேச மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, சக்தி என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு கிளைண்ட் வெயிட் பண்றாருல, அவர் போயிட்டாருன்னா நானும் பிரீத்தி மட்டும்தான் இந்த மாதிரி கம்பெனி இதுல பொட்டிக்குலா இருப்பான். ஏன்னா வேற எல்லாருமே வெளியில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நான் அவகிட்ட பேசுறேன்னோனே, இப்போ பொன்னிக்கு திக்குன்னு ஆகுது. சரி நீங்க பேசிருங்கன்னு சொல்லிட்டு பொன்னி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சக்திக்காக இங்க பிரீத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, பிரீத்தி என்ன சொல்றாங்கன்னா, கிளையண்ட் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ சக்தி வந்து ஆஃபீஸ்க்குள்ள வரும்போதே ரொம்ப டென்ஷனா யார்கிட்டயோ கத்திட்டே வர்றாரு. இந்த மாரி நம்ம பழகுனதுக்காக அவங்க வந்து இப்படி நம்மகிட்ட தப்பா நடந்துப்பாங்களா? பழகுன பழக்கத்துக்காக நம்ம அதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே கத்திட்டே வர்றாரு. இப்ப பிரீத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா, பொண்ணு எல்லாத்தையும் சக்தி கிட்ட சொல்லிட்டாங்க போல. சக்தி கிட்ட வந்து பொன்னி தான் ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க. இப்ப சக்தி நம்ம கிட்ட கேட்டா நம்ம என்ன பண்றது? நம்ம பொன்னி நம்மகிட்ட ரூடா நடக்குறாங்க. நம்மளும் சொல்லி வைப்போம் அப்படின்னு. இப்ப சக்தி வரும்போதே என்ன சொன்னாருன்னா, பிரீத்தி கிட்ட வந்து என்ன வந்து கேபின்ல வந்து பாருன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. இப்ப சக்தி ஃபோன் பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப பிரீத்தி வந்தோனே ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாரி நீங்க வர சொன்னேன்ல, ஃபோன் பேசிட்டு இருக்கேன்ல உனக்கு தெரியலையா? அப்படின்னோனே, பிரீத்தி சாரி சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, பொன்னி வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, சுந்தரம் வந்து ஏதோ ஒரு லேடி கூட கார்ல உட்காந்து அவிங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பொன்னி வெளியில நின்னு பார்த்துட்டு, இது நம்ம கார் தானே, அது சுந்தரம் அண்ணன் தானே அப்படின்னு அங்க நின்னு பார்த்துட்டே நிக்கிறாங்க. அப்புறமா ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோனே வீட்ல வந்து அவங்க ஜெயா கிட்டயும், அவங்க வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் வந்து, இந்த மாரி சக்தி சரியா சாப்பிட மாட்டேங்கிறாரு. நானே மதியானம் சமைச்சு அவனுக்கு எடுத்துட்டு போவா அப்படின்னு கேட்டோனே, வீட்ல எல்லாரும் ஓகே சொல்றாங்க. பொன்னி வேக வேகமா சமையல் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சுந்தரம் வந்து அவங்க அக்கா கிட்ட வந்து காஃபி கேட்குறாரு. இப்ப பொன்னி போட்டுட்டு போய் ரூம்ல போய் குடுத்துட்டு, "ஏன்னே இன்னைக்கு நான் வந்து உங்கள வந்து கார்ல ஒரு பொண்ணு கூட பார்த்தேன். நீங்க அந்த பொண்ணு கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க. நான் உங்கள பார்த்தேன்னோனே, நீ வேற யாரையாவது பார்த்திருப்ப போன்னு" சொல்லி சமாளிச்சு அனுப்பி விட்டுறாரு. இப்ப என்ன நினைக்கிறாருன்னா, போயும் போய் இவ கண்லயா வந்து மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.